ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வந்து கோதுமை மாவை வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் செய்யலாம். இதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறதெல்லாம் தெரியலைங்க. பட் நானாக வந்து ஒரு ரெசிபி ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஒரு பேனில் 1 கப்பு பால் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இந்த பாலும் நெய்யும் நல்லா உருகி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கிக்கோங்க. அதே கப்பில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த பதம். நம்ம தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம். அந்த பாலும் அந்த மாவும் கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கும். இதை எடுத்து சின்ன சின்னதாக நீங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. கையிலே தட்டினாலே வந்துடும். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்பளம் வறுக்கிற அந்த கரண்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த கரண்டி மேலே போட்டு இந்த மாதிரி லைட்டாக அமிழ்த்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு லைட்டாக அப்படி சுற்றுனீங்க அப்படின்னா அது அப்படியே அழகாக சுருண்டு வரும். இந்த டிசைனும் அழகாக வரும். அந்த லாஸ்ட்டு ஃபினிஷிங்கை வந்து நம்ம ஒட்டி விட்டுறணும், இல்லாட்டினா பிரிஞ்சு வந்துடும். இதை வந்து நல்லா சூடான எண்ணெய்க்குள்ளே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக பொன்னிறம் வந்தவுடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வந்து சர்க்கரை ஜீரா ரெடி பண்ணலாம். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி ஜீரா ரெடி பண்ண உடனே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கோதுமை ரெசிபியை உள்ளே போட்டு அப்படியே அந்த ஜீராக்குள்ளே முக்கி எடுத்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து டக்குன்னு செஞ்சு நம்ம கொடுத்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.